எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி இதை வேற யாராலங்க பண்ண முடியும் சான்ஸே கிடையாது அப்படின்ற அளவுக்கு எம்எஸ் தோனி பண்ண அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெஸ்மரைசிங். ஐயோ, ஒட்டுமொத்த ஸ்டேடியமே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை ரியல் டைமாக வேகமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா ஒன்றுமே நடக்கலையே, பால் போச்சு அவர் பிடிச்சாரு அப்படின்றது மாதிரி தான் தோணும். ஆனால் அந்த இடத்துல ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கார் அப்படின்றதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றத எம்எஸ் தோனி மறுபடியுமே நிரூபிச்சிட்டு இருக்காரு. வாட் அ பர்ஃபெக்ட் ஸ்டெம்பிங் அப்படின்றத சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முக்கியமாக இணைய மேட்ச் ஆர்சிபி வாசஸ் சிஎஸ்கே பயங்கர வரி கொண்டு நம்ம சால்ட் அட்டி போலன்னு பொழந்துட்டு இருந்தார். ஐயோ, இந்த மனுஷனை எப்படா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரில. எல்லாரையுமே சும்மா அடித்து நொறுக்கிட்டு இருந்தார். அஸ்வினா இருக்கட்டும், கலீல் அகமது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா அடித்து நொறுக்கிட்டு இருந்தார். அன்ஸ்டாப்பபிள் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தார். ஐயோ, இவரை யார் தான் விக்கெட் எடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இன்ச்சு, சரியா, அதெல்லாம் எப்படி அதை கெஸ் பண்ணி அடிக்க முடியுன்றதெல்லாம் தோனியை தவிர வேறு யாராலுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மைன்யூட்டாக ஒரு மில்லி செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோனி அந்த ஒரு ஸ்டெம்பிங்கை பண்ணியிருப்பார். நீங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பால் அவர் கைக்கு வருது. கரெக்டாக ஐயோ நான் காலை உள்ளே வைக்கலையோ அப்படின்னு சொல்லி லைட்டாக தூக்கி வைக்க பார்க்குறாரு. அந்த தூக்கி வைக்கிற கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்எஸ் தோனி ஸ்டெம்பை தட்டி விட்டு அந்த ஒரு விக்கெட் எடுத்திருப்பார். டோட்டலாக ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு மூமெண்ட்டு. பார்த்தவங்க எல்லாருமே திகச்சு போயிட்டாங்க. முக்கியமாக ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னடா இது நமக்கேண்டா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் புலம்பிட்டு தான் இருக்காங்க. பட் மேட்ச் இன்னும் முடியல, ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் எம்எஸ் தோனியோட இந்த ஒரு ஸ்டெம்பிங் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளான ஒரு டாப்பிக்காக அமைஞ்சிருக்கு. ஸோ எம்எஸ் தோனியோட இது 2வது மின்னல் வேக ஸ்டெம்பிங். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச்சில் தான் எம்ஐ கிட்ட பார்த்தோம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபயரில் அக்ரெசிவாக ப்ளே பண்ணிட்டு இருந்த ஒரு பிளேயரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்எஸ் தோனி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ எம்எஸ் தோனிக்கான பாராட்டுகள். இந்த ஒரு லைட்னிங் ஸ்டெம்பிங்கை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.